மை காட், இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு. நீ ஏன் இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லல? அதான் இப்ப சொன்னேனே. அன்னைக்கு ஏமா சொல்ல? நீ திட்டுவேன்னு தான் சொல்லல. அது மட்டும் இல்ல, பணத்தை திருடினவன் நீதான்னு எனக்கு இன்னைக்கு தானே தெரிஞ்சது. மூஞ்சிலே குத்துவேன். யாரப்பா திருடங்கற? நீ சொன்னியா அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என் பைக் என்கிட்ட இல்ல. வேற யார்கிட்டடா இருந்தது? மெக்கானிக் ஷெட்ல இருந்துச்சு. காலையில என் வண்டியை சர்வீஸ் பண்றதுக்காக மெக்கானிக் ஷெட்ல விட்டுட்டு என் துப்புரவு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் தான் வந்து வண்டி எடுத்தேன். அந்த கேப்ல யாரோ என் வண்டி எடுத்து யூஸ் பண்ணிருக்காங்க. யார் யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. யார் யூஸ் பண்ணிருப்பா? கண்டுபிடிக்கிறேன். அம்மா, அந்த 3 பேர் எங்க? கோயிலுக்கு போயிருக்காங்க. இல்ல, அவங்க கோவிலுக்கு போகல. உங்ககிட்ட சொல்லிட்டு போனாங்களா? இல்லம்மா, என்னுடைய துப்பறியும் பிரெயின் சொல்லுது அவங்க எங்க போயிருப்பாங்கன்னு கெஸ் பண்ணிட்டேன். நீ என் கூட பைக்ல வா. வா. எங்க போற? பைக்ல வர சொன்னேலடா, பைக்ல வரேன்டா. வாமா. அத வந்துட்டேன். நிறுத்துறேன். இந்த வீடு தான். இந்த வீடு தான். சத்தம் போடாம வாங்க. இது வரைக்கும் நம்ம மேட்டர் சிக்கல் இல்லாம போயிருக்கு. ஆனா இந்த 5 லட்சம் ரூபாய் மேட்டர் சிக்கல் ஆயிருமோன்னு பயமா இருக்கு. லூசு மாதிரி ஏன்னு கேக்குற? பைக் சொந்தக்காரங்க வீட்லயே உங்க வேலையை காட்டிருக்கீங்களே. அந்த அம்மா வேற பைக் நம்பரை மனப்பாடமா சொல்லுதுன்னு சொல்றீங்க. நாங்க அங்க போனதுக்கு அப்புறம் தானே அந்த அம்மாவோட புள்ளையோட வண்டி நான் சொன்னேன்ல. அதான் சரி. எங்க பாரியா, ஆசந்தா நாங்க ஃளைட் நம்பர்லயே டகால்ட்டி வேலை எல்லாம் பண்ணுவோம். பைக் நம்பர்ல ஜுஜுபி. நீ பயப்படாத. ஏய், அந்த அம்மா எப்பதான் பணம் தரும்? யோ, நீ ஒன்னுத்துக்கு டென்ஷன் ஆகாதியா. நாங்க அந்த அம்மாவை கொடுக்குற டார்ச்சர்ல சீக்கிரமாவே அந்த பணத்தை கொடுத்துரும். அப்புறம் அந்த பைக் மேட்ரு மறந்துடும். நீ என்னத்துக்கு டென்ஷன்? அடி அடியா. பாத்தியாமா, ஒரு கேங்கா சேர்ந்து எவ்வளவு பெரிய மோசடி பண்றாங்கன்னு? ஆமாண்டா மாதவா. சரி, நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். இங்க பாருங்க, ஏதோ என் கஷ்டத்துக்கு அப்பப்ப கொடுத்து உதவுறீங்க. அதனால நான் கஸ்டமருங்க வண்டியை கொடுத்து உதவுறேன். எனக்கு ஆப்பு வர்ற மாதிரி செஞ்சிடாதீங்க. இனிமே எங்க செய்யறது? அதான் வந்துருச்சு ஆப்பு. மெக்கானிக் தொழில சைடா வச்சுக்கிட்டு ஏமாத்துற தொழில மெயினா வச்சிருக்கியா? இன்ஸ்பெக்டர், நீங்க பல கேஸுக்கு பிரச்சனை தீர்க்க முடியாம கஷ்டப்படுறீங்களே, இவங்க எல்லாரையும் பிடிங்க. எல்லா கேஸுக்கும் தீர்வு கிடைக்கும். Thank you மிஸ்டர் மாதவன். எங்க டிபார்ட்மென்ட்க்கு எவ்வளவு உதவி நோ ப்ராப்ளம். ரொம்ப நன்றி. மை டியூட்டி. போங்க போங்க போங்க. கான்ஸ்டபிள், ஒரு கால் டாக்ஸியை கூப்பிடு. பைக் அப்புறம் எடுத்துக்கலாம். மா, பாத்தியா, உன்னை ஏமாத்துறது இவங்க. நீ என்னடான்னா ஒரு பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன், ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட், நீ பெத்த புள்ள இப்படி ஒரு பன்முக கலைஞனை திருடன் சொல்றீங்க. நியாயமா அது? சாரிடா மாதவா. என்ன சாரி? இந்த பாருமா, நல்லவங்களோட கிரிமினல்ஸ் தான் நிறைய யோசிச்சு விதவிதமா ஏமாத்துறான். நாம தான் உஷாரா இருக்கணும். எவனாவது போன் பண்ணி பணம் தரேன்னு சொன்னா உன்னை நினைச்சு போயிடக்கூடாது. சரியா? அப்புறம் நாம தான் கஷ்டப்படணும். புரிஞ்சுதா? என்ன என்னாச்சு? இல்லடா, போனை வைப்ரேட்ல போட்டு வச்சு. ஏன் வைப்ரேஷன்ல போட்ட? என்னதான் இருந்தாலும் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட்டோட அம்மா இல்லையா நானு? துப்பறியும் போது போன் அடிச்சிட கூடாதுன்னு வைப்ரேட்ல போட்டு. ரொம்ப முக்கியம், எடுத்து பேசு. எடு. ஹலோ, பண்டரி பாய் ஸ்பீக்கிங். மேடம், உங்க பேர்ல ஒரு குலுக்கல் சீட்டு போட்டுட்டோம். 1 லட்சம் ரூபாய் விழுந்துச்சு. வந்து வாங்கிட்டு போறீங்களா? 1 லட்சமா? என்ன 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 எது எது எது? யாரும் தெரியலடா. என் பேர்ல குலுக்கல் சீட்டு போட்டிருந்தானா, அதுல என் பேருக்கு 1 லட்சம் ரூபாய் விழுந்திருக்கா. வந்து வாங்கி சொல்றா. வாட வாட போலாம். அறிய வர உனக்கு இப்பதான சொன்னேன். நீ ஒண்ணு பண்ணு, நீ வீட்டுக்கு நடந்தே வா. நான் போய் பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். நீ பைக்லயே வா. இல்ல நீ அந்த பணத்தை வாங்கிட்டு வருவ. அப்புறம் நான் தான் உனக்கு காப்பாத்துறேன். வா வா, ஏறு ஏறு ஏறு. நீ முன்னாடி ஏறு. ஐயோ, முன்னாடி பெட்ரோல் டேங்க்டா. டேங்க் எதுவும் தப்பு இல்ல. நீ சிக்னல் இறங்கி ஓடிடுவ. முன்னாடி ஏறு. ஐயோ, வா வா, எப்படிடா ஏறு ஏறு ஏறுறது? முதல்ல ஏறு. நீ ஏறு. எலிசா, தனியா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ரைட்டு, பார்த்தா தெரியல, செஸ் விளையாடிட்டு இருக்கேன். கூட விளையாடுறதுக்கு ஆள் இல்ல, அதான் தனியா விளையாடிட்டு இருக்கேன். ஒரு கை போடுறதுக்கு என்ன கூப்பிட வேண்டியதானே? ஒரு கை போடுறதுக்கு இது என்ன 3 சீட்டா? ஐயோ, செஸ்
இதெல்லாம் விளையாடுறதுக்கு கொஞ்சமாவது மூளை வேணும். என்ன தேடுறீங்க? மூளை மூளை. அதெல்லாம் வெளியே இருக்காது, உள்ளதான் இருக்கும். இது கூட தெரியல. ஏய் கொஞ்சம் அடங்குறியாடி நீ. என் செஸ்ட் டேலண்ட பத்தி உனக்கு தெரியாது. செஸ் டேலண்ட பத்தி உனக்கு தெரியாது. ஹே இந்த பாரு, கேரம் போர்டுல செஸ் விளையாடுற உனக்கே இவ்வளவு தெரியும்னா ஸ்டேட் டோர்னமெண்ட்ல கலந்துக்க போன எனக்கு எவ்வளவு தெரியும்? எத்தனை ஸ்டேட் இருக்குன்னே உனக்கு தெரியாது, டோர்னமெண்ட் வேற தெரியுமா? அடியே நம்புடி, சத்தியமா தான் சொல்றேன். நான் போன அன்னைக்குன்னு பார்த்து பந்துடி ஒரு பஸ்ஸ கூட ரோட்ல போக விடாம ஸ்ட்ரைக் பண்ணிட்டானுங்க. அந்த பஸ்ஸால என் செஸ் கனவெல்லாம் கலைஞ்சு போச்சு. ஏய் ஏடி நம்பாத மாதிரி பாக்குற? நம்பிட்டேன். அப்பனா நீ ஆட்டத்துல சேர்த்துக்குவல்ல? ஆடுங்க பாருங்க. எதுக்கு இப்ப நகத்துறீங்க? அம்மா உனக்கு கருப்பா சிவப்பா? கருப்பா சிவப்பாவா? உங்க பக்கம் என்ன இருக்கு? கருப்பு. அப்ப அதான் உங்களுது, ஆடுங்க. ட்வைங் ட்வைங். சும்மா விளையாட ஒரு சுவாரஸ்யமே இருக்காதுரி. அப்போ அடிச்சுக்கிட்டே விளையாடலாமா? ஐயோ சொல்றதுக்கு முன்னாடி முந்திரி கொட்டை மாதிரி ஏண்டி பேசுற? ஏதாவது பெட்டு வச்சுக்கிட்டு விளையாடணும்டி. பெட்டா? என்ன பெட்டு நீங்களே சொல்லுங்க. இரு யோசிக்க விடு. நான் ஜெயிச்சா ஒரு வாரத்துக்கு இந்த வீட்ல எந்த வேலையும் செய்ய மாட்டேன். அப்ப நீங்க தோத்துட்டா? தோத்துட்டா 2 வாரத்துக்கு எந்த வேலையும் செய்ய மாட்டேன். அப்பாடியோ, 2 வாரத்துக்கு சாப்பாடு மிச்சம். எப்படி? பின்னென்ன, இங்க சாப்பிடுறது தூங்குறது தவிர வேற என்ன நடக்குது? யாரு? பண்டேரி பாய். ஓ ஆளுக்கு பல்லுங்க எல்லாம் உடைச்சிருவேன். ஏடி எவ்வளவு தைரியம் இருந்தா என் பேரை என்கிட்டயே சொல்லுவ? இந்த வீரத்தை இதுல காட்டுங்க. காட்டுறேன். காலிங் பெல் கேக்குது. எஸ் கம் இன். வரல. டேய் லூசு கொலம்பஸ் உள்ள வாடா. அம்மா காலிங் பெல் அடிச்ச உடனே கரெக்ட்டா கொலம்பஸ்னு எப்படிமா கண்டுபிடிச்சீங்க? பப்பர பேன கதவு திறந்து தானே இருக்கு. அதையே மீறி ஒரு கேடப்பைய காலிங் பெல் அடிச்சானா அது கொலம்பஸா தான் இருக்கும்னு தெரியாதா? ஏன் சொல்ல மாட்டீங்க? காலிங் பெல் அழுத்தாம உள்ள வந்தா திறந்திருக்கிற வீட்ல ஏதோ நுழையற மாதிரி நுழையறியன்னு சொல்லுவீங்க. திறந்த வீட்ல ஏதோ இல்லடா, திறந்த வீட்ல நாய் மாதிரி நுழையறியன்னு கேட்பேன். வலிய வந்து அசிங்கப்படுற ஒரே நாய் நான் தான். ஒரே ஜென்ம நான் தான். டேய் புலம்புறதெல்லாம் நல்லா கேக்குது. உட்காரு. அட சீ தள்ளி உட்காருடா. விட்டா என் மடியிலே உட்காருவ போல இருக்கு. 2 பேர் உட்காரலாமே. ஆடுங்க. ஜாக்கிரதை. என்ன செஸ் விளையாடுறீங்களா? இல்ல டான்ஸ் ஆடுறோம். நான் கூட செஸ் தான் விளையாடுறீங்களோன்னு நினைச்சேன். என்ன முறைக்கிறீங்க? இதெல்லாம் புத்திசாலிங்க ஆடுற ஆட்டமாச்சே. நீங்க 2 பேரும் விளையாடுறீங்களா? டேய் எதுக்கு வந்து அத சொல்லிட்டு முதல்ல கிளம்பு. இந்தாங்க. என்னடா அது? திறந்து பாருங்க. ஐயோ மூளைய கசக்கி விளையாடும் போது தான் எதையாவது கொண்டு நீட்டுவான். பப்பப்பப்பப்பப்ப. ஐயோ டேய் கொலம்பஸ் இவ்வளவு நல்லவனாடா நீ? சே உன்னை போய் நாய் அதுதெல்லாம் சொல்லிட்டேனேடா. பாவம் யாரு பெத்த பிள்ளையோ எனக்காக நெக்லஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க. ரொம்ப 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 தேங்க்ஸ்டா. அம்மா கண்ட்ரோல். இத நான் உங்களுக்காக வாங்கிட்டு வரல, பாஸ் கொடுக்க சொன்னாரு. பாஸா? எவன்டா உன் பாஸ்? அம்மா உங்க புள்ளதாமா என் பாஸ். அவர்தான் அத பத்திரமா வீட்ல கொடுத்துட்டு வாடான்னு சொன்னாரு. வீட்ல கொடுக்க சொன்னா அது எனக்கு தான் இருக்கும். ஆமா நீ வீட்ல இருக்க, நான் மட்டும் காட்டுல ஆடி இருக்கேன். கொண்டாடுங்க. நீங்க காட்டுல இருக்க வேண்டியதுதான். கொடுங்க. எப்படி கல்யாண மறுநாளே உனக்கு அழகா ஒரு gift வாங்கி தரேன்னு சொன்னாரு. இப்பதான் வாங்கி கொடுத்திருக்காரு. எவ்வளவு அழகா இருக்கு. மொகரே பாரு, என் பிள்ளை எனக்கு தாண்டி வாங்கிட்டு வந்திருப்பான். ஏன்னா அவன் தாய் சொல்ல தட்டாதவன். எம்ஜிஆர் நடிச்ச படம். கொடுங்க. எப்படி அவர் எனக்கு தான் வாங்கி கொடுத்திருப்பாரு. ஏன்னா அவர் மனைவி சொல்லே மந்திரம்னு வாழ்றவரு. மோகனும் நளினியும் நடிச்ச படம். பாரு என் பிள்ளை எனக்கு தாண்டி வாங்கி கொடுத்திருப்பான். ஏன்னா அவன் தாயை காத்த தனையன். மறுபடியும் எம்ஜிஆர் படம். அது அப்போ இல்ல எப்பவுமே அது எம்ஜிஆர் நடிச்ச படம் தான். இப்போ எல்லாமே
என் பொண்டாட்டி தான் வாழ்றாரு என் புருஷன் எனக்கு தான் வாங்கி கொடுத்துருப்பாரு ராதிகா நடிச்ச படம். சொல்றீங்க ஏய் நீ வந்து நடுவுல படம் பின்ன என்ன பேசுறீங்க ஒரு நெக்லஸ்க்கு தாயா தாரமான அடிச்சுக்கிறீங்க மிஸ் படம் கரெக்ட். ஏமா இப்போ இதுவா மேட்ரு? இங்க பாருங்க, இந்த நெக்லஸ் உங்க 2 பேருக்காக வாங்கல, ஒரு கேஸ்க்காக வாங்குனது. அடியே உன் புருஷன் ஏதோ கேஸுக்காக வாங்கிருக்காங்க ஏம்மா, கேஸ்னா அந்த கேஸ் இல்லம்மா, ஒரு கிளையண்ட் கிட்ட இருந்து வாங்குனது. அவங்க கேஸ் முடியற வரைக்கும் இந்த நகை நம்ம கிட்ட தான் பத்திரமா இருக்கணும், அதனால பத்திரமா வீட்ல கொடுன்னு சொன்னாரு. ஓ வீட்ல தானே கொடுக்க சொன்னா உள்ள கொண்டு போய் வை. உங்க பையன் உங்ககிட்ட தான் கொடுக்க சொன்னாரு எடுத்துட்டு போய் உள்ள வைங்க ஏய் மனைவி சொல்ல மந்திரம் நீ தானே ஆடிட்டு சொன்ன நீயே கொண்டு போய் வை. தாய கத்த தானே நீங்க தானே குளிங்க சொன்னீங்க எடுத்துட்டு போய் உள்ள வைங்க ஏய் எல்லாமே என் பொண்டாட்டி தான் மார்ல வேற தட்டி சொன்ன கொண்டு போய் வை. மறுபடியும் எல்லா படத்தையும் ரிப்பீட் பண்றாங்க. தாய் சொல்லை தட்டாதவர்னு அடிச்சு சொன்னீங்களே எடுத்துட்டு போய் நீங்க உள்ள வைங்க அதான் அவன் தட்டிட்டானே நீயே கொண்டு போய் வைடி. நீங்க கொண்டு போய் வைங்க நீயே கொண்டு போய் வை. ஏய் அம்மா நீ கொண்டு போய் வை. யார் சே. மண்டை நான் உடைப்பேன் உன் மண்டை. மாதவன் சார், எப்படிதான் இந்த சண்டை கோழிங்கிட்ட குடும்பம் நடத்துறீங்களோ, உண்மையிலேயே நீங்க தேவரின் தெய்வம் சார். தெய்வம் சார், நம்மளே புலம் போட்டாங்களே. ஒரு நைட்டி கூட துவைச்சு வைக்க மாட்டேங்கிறாங்க. இந்த வீட்ல என்னதான் பண்றாங்களோ? சொல்லுடி. வீட்ல தான் இருக்கேன். தீம் பார்க்கா? நான் வரல போடி. ஆமா, நீயும் பாய் ஃப்ரெண்டும் கடலை போட்டுட்டு இருப்பீங்க. நான் உங்களுக்கு காவல் காக்கணுமா? நான் வரமாட்டேன். எனக்கு கிளாஸ் இருக்கு. அப்புறம் வயலின் கிளாஸ் போனோம். அதனால தான் சொல்றேன் என்னால வர முடியாதுன்னு. சொன்னா புரிஞ்சுக்கோடி. சாப்பாடு ஏய் ஏய் என்னடி நீ பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க? பின்ன இத வச்சு என்ன வித்தையா காட்ட முடியும்? அடேங்க அது எனக்கு கொண்டு வந்த சாப்பாடுறீ. நான் எனக்கு கொண்டு வந்ததோ நினைச்சேன். நினைப்படி நினைப்புதான் பொழப்பையே கெடுக்குதா. கொண்டு வந்து அப்படியே வாயில வச்சு ஊட்டுவாங்க. வாய் மூடு. அங்கங்க மாமியார உட்கார வச்சு மருமக சேவை பண்ணுவா. இங்க என்னடானா நான் உனக்கு சேவை பண்ணுமா? ஏன் பண்ணா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? ஆமா குறைஞ்சுதான் போயிடுவேன். அடியே உனக்கு செய்யற அளவுக்கு என் தராதரம் ஒண்ணு குறைஞ்சு போலடி. நான் மட்டும் என்ன, எங்க வீட்ல நான் வசதியா வளர்ந்தவன். சாப்பிட்ட கைய கூட கழுவ மாட்டேன். சாப்பிட்ட கையை கழுவ மாட்டியா? அப்ப என்ன அப்படியே நக்கிடுவியா? எங்க அம்மா கழுவி விடுவாங்கன்னு சொன்னேன். அவ்வளவு சொகுசா வளர்ந்தவன். அப்படின்னா நீ உங்க அம்மா வீட்லயே இருக்க வேண்டியதானே? கூப்பிட்டுட்டு தான் இருக்கேன். யார? என் புருஷனை வரமாட்டேங்கிறாரு. ஐயோ 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 தனியா போறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டியாடி பாவி? தாலி கட்ட நிமிஷத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். எங்க? ஐயோ 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 இந்த குறைய கேட்க யாருமே இல்லையா? என்னத்த சொல்லுங்க, நான் கேக்குறேன். அடி பாவி எல்லாம் ஒன்னால தாண்டி. சண்டாளி. ஏய் யார பார்த்து சண்டாளிங்கற? இங்க பாரு எதுவா இருந்தாலும் மூஞ்சியை பார்த்து பேசு. ஐயோ உங்களை சொல்லாத. அப்ப என்ன சொல்லாம வேற யாரடி சொன்ன? சொன்னேன். ஏப்பட சண்டாளின்னு எப்படி சொல்ற? சும்மா இருங்க. பிரியா இங்க வா. ஏய் பிரியா, நான் அங்க கூப்பிட்டுட்டு இருக்கேன். இங்க என்னமா மினிக்கிட்டு இருக்க? இந்த நைட் என்னோடது தானே? ஆமா. யார கேட்ரி போட்ட? 5 வருஷமா நைட்டி போட்டுட்டு இருக்கேன். யார கேட்கணும்? ஐயோ 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 அப்படி சொல்லி எங்க கொல்லுவியா? கொல்றி பார்க்கலாம். என் நைட்டி யார கேட்ரி போட்ட? ஓ நைட்டிய போடுறதுக்கு ஊரைய கூப்பிட்டு கேட்கணும். என்னமோ இந்த குதி குதிக்கிற? அத்தை. எஸ். என் பொருளை யார் தொட்டாலும் பிடிக்காது, யூஸ் பண்ணாலும் எனக்கு பிடிக்காது. அதெல்லாம் உங்க ஆத்தா வீட்டோட வச்சுக்கோ. இந்த வீட்ல எல்லா பொருளும் எல்லாருக்கும் பொது. அப்படியா? எப்படி? உங்க புடவை உங்க புள்ள கட்டிப்பாரா? ஏய் லூசா லூசாடி நீ. எதுக்கு நீ முடிச்சு போடுற? முடிச்சு போட்டதால தான் பேசுறேன். முடிச்சு போட்டதால நீ ரொம்ப தாண்டி பேசுற. வேற பேசுற வாய் தெரிஞ்சுக்க. ஐயோ, குடும்பத்துல சண்டை நடக்கலாம், இங்க சண்டைக்கு நடுவுல தான் குடும்பமே நடத்துறாங்க. இவங்க எப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க எப்ப நிறுத்துவாங்கன்னு தெரிய மாட்டேது. ஐயோ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டாப். ஏய் சீரியஸா சண்டை போட்டுட்டு இருக்க, நடுவுல நீ யாரா? ஏய் இங்க சண்டை போடுறீ? கையை தூக்காத கையை வெட்டிடுவேன். மேடம் மேடம் வாய் மூடு. 1 மினிட். என்னடா? உங்க சண்டைக்கு நடுவுல ஒரு 2 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு வாங்க. பிரேக் விடணும் அவ்வளவுதானே? பிரேக். உங்களுக்கு என்ன கட் அவுட்டா வைக்க போறாங்க? தாங்க. வாடி. ஏய் என்னடா நிம்மதியா சண்டை கூட போட விட மாட்டேங்கற? எதுக்குடா வந்த? அந்த நகைப்பெட்டி கொடுத்தல அதை கொடுங்க. எதுக்கு? எதுக்கா? வீட்ல இருக்கிற சேஃப்டியை விட பேங்க் லாக்கர்ல இன்னும் சேஃப்டியா இருக்கணும் சார் சொல்லி அனுப்பிச்சாரு. எந்த சார்? என் புள்ள உங்க பாஸ். சாரி உங்க பாஸ் என் புள்ள. ஐயோ மறுபடியும் தப்பா சொல்றேன். சின்ன கேப் எடுத்துக்கலாம்ங்க. என் பாஸ் உங்க புள்ள. கரெக்ட்.
என்ன கரெக்ட்? நகை கொடுங்க. இவகிட்ட கேளுடா. கொடுங்கம்மா. அவகிட்ட கேளு. கொடுங்கம்மா. அவகிட்ட கேளு. அடி செருப்பா யார் பத்தி அவன் இவங்க கிட்ட கேளு. கொடுங்கம்மா. அவகிட்ட கேளுடா. கொடுங்கம்மா. அவகிட்ட கேளியோ. கொடுங்கம்மா. அம்மா கிட்ட கேளு. கொடுங்கம்மா. ஏண்டி அம்மா கொடுங்கம்மா. அம்மா கொடுங்கம்மா. அம்மா கொடுங்கம்மா. பிச்சைக்கார மாதிரி கிஞ்சிரானடி, எடுத்து கொண்டு வந்து குடுறி. நீங்க எடுத்து வந்து கொடுங்களேன். என்ன திமிராடி? கொழுப்பு. யாருக்கு? உங்களுக்கு தான். ஏய் இதோ பாருங்க, உங்க பொண்ணை கொடுக்க சொல்லுங்க. ஏய் உனதான் எடுத்து கொடுக்க சொல்றா, குடுறி. உங்க பீரோலாம் கை வைக்க முடியாது. இந்த நைட்டி எப்படி காலையில கட்டிட்டியா? நைட் எல்லாம் எடுப்பேன், ஆனா நகை எடுக்க மாட்டேன். ஏய், அது ஏன் நகை இல்ல, ஏதோ கிளையண்டோட நகை. எடுத்து கொடுப்போ. என்னால முடியாது. ஏய், என்னடி முடியாது? கொஞ்சம் ஹைட்ல இருந்து முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. முடியாதுன்னு சொல்றேன்ல. இன்னொரு தடவை முடியாதுன்னு சொன்னா பல்ல உடைச்சு. நான் மூஞ்சில நிறுத்துங்க. பாக்குற எனக்கே இவ்வளவு டயர்ட் ஆகுது. நீங்க எப்படி இந்த ஃபுல் ஃபோர்ஸோட சண்டை போடுறீங்க? உங்க கால்ல விழுந்துறமா, டைசன் குடுத்துருங்கம்மா. ஐயோ, காலெல்லாம் விழுந்து கும்பிடுறாண்டி என் செல்ல மருமகளே. ஏ கொல்ல மாமியாரே. அம்மா, அத்திக்கா மாதிரி இருந்துட்டு என்ன ஆட்ட ஆட்டிட்டு போறா பாத்தியா? ஒரு ஸ்மால் டவுட். இந்த செல்ல மருமகளுக்கு கள்ள மாமியார் கவுண்டர் கரெக்டா இருக்கா? நல்லா தான் இல்ல, என்ன பண்றது சொல்லிட்டாளே. ஐயோ, இப்படி லேட் பண்ணிட்டே இருக்காங்களே. பாஸ் என்ன சொல்ல போறாரோ? என்னடா பொண்டாட்டி பிரசவ வார்டுல விட்டுட்டு புருஷங்கற அலைவானே அந்த மாதிரி அலையற? என்ன காமெடியா? ஏன் டென்ஷன் எனக்கு தெரியும். ஒரே இடம் நில்லு. இன்னொரு தடவை அடுத்தவங்க நகையை பாத்துக்க சொல்லி கொடுத்த அவ்வளவுதான். இந்தா எடுத்து போ. கடவுளே, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. போ போ போ. ஐயோ, ஏய் என்னடா, என்ன ஆச்சு? நகை இல்ல. நகை இல்லையா? நல்லா தேடி பாருடா. இதுக்கு மேல எங்க நல்லா தேடுறது? நகை இல்ல. போற வழியில எங்கயா தொலைச்சிப்ப. எது போற வழியிலயா? நான் இன்னும் கிளம்பவே இல்லையே, அப்புறம் எப்படி தொலைக்கிறது? ஐயோ, நகைய காணுமாண்டி. ஆமாத்த, நகையை காணுமா? ஆமா, நீ நகையை காணுமா? நானே நகையை காணோம்னு கும்மிக்கிட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நகை இல்ல. அதான் இல்லன்னு தெரியுதுல்ல, கிளம்பேண்டா. நகைக்கு ஒரு வழி சொல்லுங்க. நகைக்கெல்லாம் வழி சொல்ல முடியாது. வேணா நகை கடைக்கு வழி சொல்றேன். நேரா போயிட்டு லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தா முட்டுச்சந்திர ராம்சந்த் ஜுவல்லர்ஸ் ஒன்னு இருக்கு. அங்க போய் ட்ரை பண்ணு. அதே டிசைன்ல கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏய், ஸ்டாப் இட். நகை கிடைக்கல. நீ என்ன இழுத்தாலும் நகை கிடைக்காது. முதல்ல நீ கிளம்புற வழியை பாரு. இத பாருங்க, அதுக்கப்புறம் உங்க புள்ள உங்களை எல்லாம் பேய் ஓட்டிடுவாரு. என்னடி? என்னமோ உங்க புள்ள சிஐடி ஆபீசர் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுக்க. கடைசில உங்க புள்ள பேய் ஓட்டவரா? ஐயோ, ஏடி சீரியஸா பேசும்போது காமெடி ரெடி காமெடி பண்ற? மூஞ்சி பொஹரே பாரு. இதுக்கு பேர் காமெடியா? சரி, போங்க போங்க, போய் தேடுங்க போங்க. போங்க சொல்றால போங்க. என்ன டார்ச்சர் ஃபேமிலி. பா. டோன்ட் வரி. டேய் குண்டம்மா, நீ என்ன பண்றீங்க? போய் தேடுப்பா. ஏய் நானா? அப்புறம் பின்ன யார சொன்னேன்? என்னடா உட்கார்றதுக்கு முன்னாடி சொல்லி சொல்லுவாங்க வேற. கைய கூட சத்தே இல்லடா உனக்கு, வாய் தான்டா. வா. ஐயோ, நகைக்கு என்ன பண்ணுவேன்? நகைக்கு என்ன பண்ணுவேன்? நகைக்கு என்ன பண்ணுவேன்? கொலம்பஸ் டேய் கொலம்பஸ், வீடு பூரா தேடி பார்த்துட்டேன், நகையை காணோம். அம்மா அம்மா அம்மா, நானும் தேடி பார்த்தேம்மா, நகையை காணோம். ஐயோ, நாங்கள வீடு பூரா தேடி பார்த்துட்டோம். நகை ஆமாமா, நீங்க நல்லா அப்படியே தேடி கிழிச்சிருப்பீங்க. காணுமே. ஏன் எல்லாரும் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? நான் போய் பீரோல நெக்லஸ் தேடி பார்த்தேனா, அங்கேயும் நெக்லஸ் காணோம். போச்சா? போச்சா? போயிந்தி. இட்ஸ் கான். சுத்தம். ஏற்கனவே இந்த நகை மேல ஒரு கேஸ் இருக்கு, இப்ப காணாம போச்சுன்னு இன்னொரு கேஸ் வேறயா? நம்ம மொத்த பேரும் ஜெயிலுக்கு போறோம். ஏமா, ஏன் ஏதோ பேய் படத்துக்கு போஸ் கொடுக்காம மாதிரி நிக்கிறீங்க? பேய் பயந்துராது, நான் பயந்துர மாட்டேன். நெக்லஸ் எங்க? நெக்லஸ் எங்க? நெக்லஸ் எங்கவா? எல்லா இடத்துலயும் தேடிட்டு நெக்லஸ் காணோம். ஏண்டி, நீதானே கொண்டு போன, நீதானே கொண்டு போய் பீரோல வச்ச, இப்ப திடீர்னு காணோம்னு சொன்னா எப்படி? என் பீரோவை நான் மட்டும் தான் யூஸ் பண்றேனா? கண்டவெல்லாம் கை வைக்கிறான். அண்ணி, மரியாதையா பேசுங்க. நான் உங்களுக்கு கண்டவளா? சரிங்கம்மா, நீங்க உத்தம புத்திரி தான். என் பீரோல கை வச்சீங்கல்ல, நெக்லஸ் எங்க? அண்ணி,
மறுபடியும் சொல்றேன், நான் பார்க்கும்போது அந்த பெட்டி காலியா தான் இருந்துச்சு. நெக்லஸ் எடுத்தா பெட்டி காலியா தான் இருக்கும். அனி, அந்த நெக்லஸ் நான் எடுக்கவே இல்ல. அப்போ உங்க அம்மா எடுத்தாங்களா? ஏய், மரியாதை கெட்டுரும். சிச்சி, அந்த ஓட்ட பீரோ உன்னதுனானதுக்கு அப்புறம் அது பக்கம் கூட நான் போனதில்ல. அப்ப யார் தான் நெக்லஸ் எடுத்தது? இதே தான் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கீங்க. நெக்லஸ்க்கு வழி சொல்ல மாட்டீங்க. ஏண்டா ஒரு நெக்லஸ் எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா அப்படின்னு என்ன பார்த்து உங்க பையன் பாஸ் கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? நீ தொலைச்சிட்டேன்னு சொல்லு. தொலைச்சு யார் வாழ்க்கையில யார் விளையாடுறீங்க? மரியாதையா உண்மையை சொல்லிடுங்க. நெக்லஸை யார் எடுத்தீங்க, யார் தொலைச்சிங்க? தெரியலையேடா. ஏண்டா எவ வீட்டு நகையை கொண்டு என் வீட்டுல வச்சுட்டு இப்படி உயிரை வாங்குறியேடா? அது உங்க புள்ள வந்து உங்களை வாங்குவாரு. ஐயோ பண்ணிட்டாரு அவரேதான். ஐயோ போன் வந்துச்சுமா இருந்தா வரத்தாண்டா செய்யும். பேசு. ஏமா நீ கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணவே மாட்டியாமா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். நான் சொல்றது உனக்கு புரியலையா இல்ல இந்த சீனே புரியலையா? நான் என்ன பதில் சொல்வேன்? ஐடியா, நாங்க எல்லாம் வீட்லயே இல்லன்னு சொல்லிடுங்க. இல்லனா வீடு பூட்டி இருக்குன்னு சொல்லிடுங்க. அச்சோ, ரெண்டும் கேனத்தனமா ஐடியா கொடுக்குது. நீங்க வா, நாங்க எல்லாருமே வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டோம்னு சொல்லு. ஐயோ இளவு கொண்டுதுங்களே இப்படி உளறி இப்ப நான் என்ன பதில் சொல்வேன்? ஹலோ, இவ்வளவு நேரமா? ஏண்டா அறிவு இருக்கா உனக்கு? பாஸ், நீங்க என்ன வேலைக்கு சேர்க்கும் போது ஒரு இன்டர்வியூ வச்சீங்களா? அப்ப கேட்க வேண்டிய கேள்வி கொஞ்சம் லேட்டா கேக்குறீங்க. டேய், எதிர்த்து பேசாதடா எருமை. சாரி பாஸ். இன்னைக்கு பேங்க் லீவு. நான் தான் மறந்துட்டேன். நீயாவது ஞாபகப்படுத்த வேணாமா? பேங்க் லீவா? ஆமாண்டா. எங்க இருக்க? இதோ கிளம்பிட்டே இருக்கேன் பாஸ். நெக்லஸ் வீட்லயே இருக்கட்டும், நீ நேரா கிளம்பி ஆபீஸ் வா. இல்ல பாஸ், இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. அப்படியா? அப்போ நீ அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயிடு. அப்புறம் நான் வீட்டுக்கு வரதுக்கும் லேட் ஆகும். அது அம்மாட்ட சொல்லிடு, சரியா? ஓகே பாஸ். தேங்க்யூ பாஸ். சூப்பர் பாஸ். எதுக்குடா சூப்பர்? இல்ல பாஸ், தோணுச்சு பாஸ் சொல்லணும்னு அதான் சொல்லிட்டேன். வச்சிருங்க பாஸ். தேங்க்யூ. தப்பிச்சிங்க. நல்ல நேரம். உலகம் சுற்று வாலிபர்னு தலைவர் படமா சொல்லிட்டு இருக்க. என்ன கவுண்டர்? ஐயோ, இது கவுண்டர் நடிச்ச படம் இல்லடா, தலைவர் நடிச்ச படம்டா. ஆமா, நெக்லஸ் வேண்டாம்னு சொல்லிட்டானா என் பையன்? இன்னைக்கு வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஏன்னா இன்னைக்கு பேங்க் லீவா, சேஃப்டி லாக்கர்ல வைக்க முடியாதான். அதனால உங்களுக்கு 18 மணி நேரம் 18 நிமிஷம் 18 செகண்ட் டைம் இருக்கு. அதுக்குள்ள நகையை கண்டுபிடிங்க.